अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः अस्मद्गुरुपरम्पराभ्यो नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति। प्रपद्येतं गिरिं प्रायः श्रीनिवासानुकम्पया इक्षुषारस्रवं त्येव यन्मूर्त्या शक्करायितं विहाहे तीर्थबहुलां शीतलां गुरुसन्ततिं श्रीनिवासदयां बोधे परिवाह परम्पराम्। ஜெய் ஸ்ரீராம். இன்றைக்கி நம்ம பேசக்கூடியதான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, புரட்டாசி மாதத்தை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசணும்னு இந்த ஜெம் டிவியுடையதான ஒரு வேண்டுகோளுக்கு இணங்கி நம்மெல்லாம் இங்கே வந்திருக்கோம். நாரதர் பரமசிவனிடத்தில் போய் மகாவிஷ்ணுவனுடையதான ஒரு வைபவத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்குறார். அப்போ பரமசிவன் சொல்கிறார், மகாவிஷ்ணுவனுடையதான வைபவத்தை பூர்த்தி பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் உடையவர்கள் யாருமே கிடையாது. யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்படின்னு வேதங்கள்லாம் கொண்டாடுறது. பேசுவர் எவ்வளவு பேசுவர் எம்பிரான் தன்மை. எம்பிரான் எல்லாருக்கும் பிரானாக இருக்கக்கூடியவன். பிரான்னு சொன்னால் எல்லாருக்கும் தலைவன், எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவன். யார் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பூமாதேவிக்கு ஒரு கஷ்டம் உண்டாகி இரண்யாக்ஷண்டதான ஒரு பெரிய ராட்சசன் அந்த பூமியை தூக்கின்னு போய் பாதாளத்தில் வச்சுட்டு சமுத்திரத்துக்கு அடியில் எடுத்து போய் வச்சுடுறான். அப்போ மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அந்த பூமாதேவியை காப்பாற்றினார்னு புராணங்கள் சொல்கிறது. அவரை பற்றி ஆழ்வார் சொல்லும்போது பிரான் பெருநிலம் கீண்டவன் அப்படின்னு ஆழ்வார் எடுக்கிறார். பெருநிலம் அப்படின்னாக்கா பூமி முழுக்க அப்படியே அந்த சமுத்திரத்தில் போய் ஒட்டின்றது. அது அடியில் போய் ரொம்ப நாள் கடிச்சுட்டா அந்த பொருள் ஒரு பொருளோட ஒன்று சேர்ந்துருதோ தண்ணியில் அதை கீண்டுனா கிழிச்சு அப்படியே தூக்கிட்டு வந்து மேலே எடுத்துன்னு வந்து நமக்கெல்லாம் வாழும்படியான இருக்கும்படி அந்த பூமியை அழகான ஒரு இதுவாக நமக்கு பண்ணி கொடுத்தார். அப்பேற்பட்டதான வராகமூர்த்தி. அந்த வராகமூர்த்தியுடையதான க்ஷேத்திரம்னு சொல்லும்போது திருப்பதி க்ஷேத்திரமானது வராக க்ஷேத்திரம், ஆதி வராக க்ஷேத்திரம்னு பேர். அந்த ஆதிவராக க்ஷேத்திரமாக இருக்கக்கூடியதான திருப்பதியில் பிரதான மூர்த்தியாக இருக்கக்கூடியவன் ஆதிவராகன். அந்த ஆதிவராகன் இந்த ஜனங்கள்லாம் கலியுகத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறாளே, இவாளுக்கெல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு வாழத்துக்கான வழியை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பூமாதேவியின் இடத்துல ஆலோசித்து பேசக்கூடியதான ஒரு நிலைமை. அப்போ மகாலட்சுமியாக இருக்கக்கூடியதான பூமாதேவி அந்த ஆதி வராகன் இடத்துல பிரார்த்திக்கிறார். நம்ம இதை ஏற்கனவே உண்மை கிட்டக்க திருக்குறுங்குடின்றதான திவிதேசத்தில் பிரார்த்தனை பண்ணோம். தேவலும் அன்னைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீர், எல்லா ஜீவன்களையும் நான் காப்பாற்றுறேன், அகம் ஸ்மராமி மத்பக்தம் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்தீர். இப்போ கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகத்தில் ஜனங்களுடையதான ஒரு நிலை மோசமான நிலைமையில் இருக்குது. இவாளை கண்டிப்பாக ரட்சிக்க வேண்டியது நமக்கு கடமை. ஏன்னா எது தர்மம் எது அதர்மம் அப்படின்றதான புரிஞ்சிக்கக்கூடியதான ஒரு நிலைமையிலேயே யாருமே இல்லை. இப்போ கண்டிப்பாக தேவனுடையதான கிருபை ஏற்படணும் அப்படின்னு பூமாதேவியும் அந்த வராகனிடத்தில் பிரார்த்திக்கிறார். உடனே நம்ம விட நம்மளுடையதான நாமா சுலபமாக இந்த ஜீவன்களை ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பகவன் நாமாக்களுக்குள்ள சிறந்ததுன்னு சொல்லும் பொழுது அஷ்டாட்சரம் துவயம் சர்ம ஸ்லோகம் அப்படின்லாம் எடுக்கிறான். இந்த அஷ்டாட்சரம் துவயம் சர்ம ஸ்லோகங்கள்லாம் மந்திரமாக அமைஞ்சிருக்கு. மந்திரம்னாக்கா
அதுகளுக்கு உள்ளதான நியம நிஷ்டைகள் படி அதை பிரயோஜனப்படுத்தினாதான் பலனை கொடுக்கும். ஒரு உயர்ந்த சக்தி உள்ளதான ஒரு மாத்திரையாக இருந்தால் கூட அந்த வியாதிக்கு அவன் எடுத்துக்கலான்னா கூட அந்த பாடி கண்டிஷனுக்கு அந்த மெடிசன் அவனுக்கு எடுக்குமா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் யூஸ் பண்ணணும். அவனுக்கு வயிற்று வலிக்காரனுக்கு போய் இத்தனை மாத்திரையை கொடுத்தோம்னா இன்னும் புண்ணு தான் ஆகும். அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடியதான கலியுகத்தில் நதிகளில் ஜலங்கள்லாம் மாறுதலுக்கு உட்படுறது, குளங்கள்லாம் மாறுதலுக்கு உட்படுறது. ஒருத்தன் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுறதுக்கும் புத்தி நிலையில் அமையலை, பலவிதமான கஷ்டங்களுக்கு நடுவில் உட்காண்டிருக்கான்ற சமயத்தில் மந்திரமானது ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு உட்பட்டதான மந்திரங்கள் நமக்கு இப்போ ரட்சிக்க முடியாது. அதனால் நாமாவாக இருக்கக்கூடியதான கோவிந்த நாமம், அந்த கோவிந்த நாமமே ஜெகத்ரக்ஷணத்துக்கு ஹேதுவானது அப்படின்றத ஏற்கனவே ஆண்டாள் சொல்லியிருக்கா. அந்த ஆண்டாள் சொன்னதான வார்த்தையை சிரமேற்கொண்டு அந்த வராகமூர்த்தியானவர் அந்த கோவிந்த நாமமே உருவெடுத்ததாக இருக்கக்கூடியதான ஸ்ரீனிவாச தயாம்போதே பரிவாக பரம்பராம்னு அந்த திருவேங்கடமுடையானுடையதான திவ்ய திருமேனி நம்ம பார்க்கும்போது என்ன தோன்றுறது அப்படின்னாக்கா, கோவிந்தான்னு சொல்லக்கூடியதான ஒரு நிலைமை. ஸ்ரீனிவாசான்னு சொன்னால் அது ஒரு விதம், கோவிந்தான்னு சொன்னோம்னா அது எப்பேற்பட்டதான ஒரு மகா பாபத்தையும் ஒரு செகண்டில் அவனுக்கு விலக்கி கொடுக்கறது. எப்பேற்பட்டதான ஒரு பாபமும் கோவிந்தான்னு சொன்னாக்கா கண்டிப்பாக போகிறது. நம்ம விளையாட்டாக கூட நம்ம என்ன சொல்கிறோம், ஒன்று போயிடுச்சுனாக்கா கோவிந்தான்னு சொல்கிறோம். அது சாமான்யமான நம்மளை விட்டு விலகக்கூடியதான விஷயத்துக்காக அதை நம்ம பிரயோஜனப்படுத்துகிறோம். அப்படி இல்லை, ஆவாரார் துணையன்னு அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் பிறவை கடலுள் நின்று நான் துலங்க தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கினொடும் ஆவாவென்னு அருளக்கூடியதான எம்பெருமானுடையதான நாமா அந்த கோவிந்த நாமம். ஒருத்தன் சமுத்திரத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கான், கடலுக்கு நடுவில் போயின்னு இருக்கும்போது அந்த படகானது கவுந்தாக்கா அவனுடையதான நிலைமை என்ன? அப்படி தான் இன்றைக்கி ஒரு ஜீவனும் கலியுகத்தில் கஷ்டப்பட்டுருக்கான். பணக்காரன் அது ஒரு விதமான கஷ்டம், ஏழை ஒரு விதமான கஷ்டம், படித்தவனுக்கு ஒரு விதமான கஷ்டம், படிக்காதவனுக்கு ஒரு விதமான கஷ்டம். இப்படி எந்த ஒரு உயிரினங்களும் ஒரு விதமான கஷ்டத்தில் இருக்குது. ஒன்றுமில்லை, பசுமாடுன்னு நம்ம ரோட்டில் இருக்கிற பசுமாடு அஞ்சலி பண்ணுறோம். ஆனால் அந்த பசுமாடு எவ்வளோ கஷ்டப்படுறது நடு ரோட்டில். மழை பெஞ்சால் அதுக்கு ஒதுங்க இடம் இல்லை, நல்ல தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு வசதி கிடையாது, நல்ல புல் கிடையாது. இப்படி ஒரு ஜீவன்களும் ஒரு விதமான கஷ்டத்தில் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கு. இது இப்படி இருக்கக்கூடியதான ஜீவன்களை எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியது எதுனாக்கா அந்த கோவிந்த நாமம். இந்த கோவிந்த மிருகங்களுக்குள்ள பசுவுக்கு ஒரு முதலிடம் தனியாக உண்டு. மிருகங்களுக்குள்ள பசுமாட்டுக்குன்னு ஒரு தனி சிறப்பு. ஆடு மாடு பசு பக்ஷி இன்னும் ஒருத்தரை சிரமப்படுத்தக்கூடியதான விலங்குகள்னு சொல்லும்போது சிங்கம் புலி சிறுத்தை அந்த மாதிரி எவ்வளவோ உயிரினங்கள் எடுத்துகிட்டே போயின்னு இருக்கா லைனா. அதில் பசுவானது ரொம்ப அடுத்தவாளையும் சுத்தம் பண்ணிட்டு தானும் சுத்தமாக இருக்கக்கூடியதான ஒரு உயிரினம். அந்த உயிரினமும் கஷ்டப்படுறது கலியுகத்தில். இப்படி எல்லாரையும் வாழ வைக்கக்கூடியதான நிலைமையில் இருக்கக்கூடியது எதுன்னா கோவிந்த நாமம். அந்த கோவிந்தனை அண்டி இருந்ததுனால பசுவுக்கு ஏற்றமா, பசுவை அண்டி இருந்ததுனால கோவிந்தனுக்கு ஏற்றமா அப்படின்னு சொல்லும்போது கண்ணனிடத்துலையே கேட்குறா, உங்கள் 2 பேருக்குள்ளே எது உயர்ந்ததுன்னா கண்ணன் சொல்கிறான், பசுவினால தான் எனக்கு ஏத்தம். நான் கறவைகள் பின் சென்று கானகம் சேர்ந்து உண்போம். நாங்கள்லாம் பசுமாடு சாப்பிட்ட பிற்பாடு கண்ணுக்குட்டி சாப்பிட்ட பிற்பாடு தான் நாங்கள் சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறமா பசுமாட்டுக்கு வைக்கணும், அப்புறம் புண்ணாக்கி வைப்போன்றதான இது கிடையாது. பசுமாட்டு மேலே நாங்கள் அவ்வளோ பிரீத்தி உடையவர்கள். இன்னுமே சொல்லணும்னாக்கா அந்த யமுனையில் இருக்கக்கூடியதான தீர்த்தத்தை கூட பசுமாடு முதல்ல சாப்பிட்டணும்.
அது பரியந்தம் நாங்கள் தாகத்தை தாங்கிட்டு இருப்போமே ஒழிஞ்சு நாங்கள் அந்த யமுன தீர்த்தத்தை கூட முதல் காலங்காத்தால் நாங்கள் எடுத்து சாப்பிட மாட்டோம். அவ்வளவு ஒரு பிரீத்தியானது அந்த பசுமாட்டின் இடத்துல கண்ணனுக்கு உண்டான். அங்கே இருக்கிறவாள்லாமும் கண்ணனுடையதான சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடியவா. அவர்களும் பசுமாட்டுங்கிற இடத்த அவ்வளோ ஒரு பிரீத்தியாக இருந்தா. அதெல்லாம் மனசில் வச்சுட்டு இந்த கலியுகத்திலையும் கோ சம்ரக்ஷணம்ன்றது ரொம்ப அழகாக நடக்கிறது. நிறைய இடங்களில் நம்ம அதை பார்த்துட்டுருக்கோம். அதெல்லாம் எதனால் அப்படின்னாக்கா, அந்த திருப்பதியில் இருக்கக்கூடியதான கோவிந்தன் மேலே இருக்கக்கூடியதான ஒரு பக்தியினால் அவனுக்கு பிடிச்சதாக இருக்கக்கூடியதான பசுமாட்டை நம்ம ரட்சிக்கணும். பசுமாடை காப்பாற்றினோம்னாக்கா எல்லா தேவதைகளுக்கும் திருப்தி உண்டாடுறது. எல்லா தேவதைகளும் திருப்தி அடைஞ்சாக்கா பூமியானது சுகத்தை அனுபவிக்கிறது. சுவாமி தயாசதகத்தில் சுவாமி தேசிகன்றவர் சொல்லும்போது முக்தானுபூதி இஹதாஸ்வபிமே முகுந்தா அப்படின்னு சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் சாதிக்கிறார். என்ன விஷயம்னாக்கா, ஸ்ரீவைகுண்டலோக அனுபவத்தை தேவரீர் கோவிந்தா திருவேங்கடமுடையானே ஸ்ரீனிவாசா பத்மாவதி நாயகா எனக்கு இங்கேயே கொடு அப்படிங்கிற. இங்கேன்னா எங்கே? திருப்பதியிலேயே எனக்கு எல்லாத்தையும் கொடுங்கிற. அந்த ஆச்சாரியனுடையதான வாக்கியத்தை மனசில் வச்சுட்டு இன்னும் விசேஷமாகவே அனுகிரகம் பண்ணுறேன், கவலைப்படாதீங்கன்னு. நம்ம இருக்கக்கூடியதான திவிதேசத்துக்கே அந்த காலத்தில் எவ்வளவோ பெரியவாள்லாம் பக்தியுடையதான ஒரு முதிர்ந்த நிலையில் இருக்கிறவாளுக்கு ஒரு கிராமத்துக்குமே திருப்பதியிலேருந்து சீனிவாசன் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார், வந்து அருள் பண்ணியிருக்கார்ன்றதுக்கு ரெக்கார்டு நம்ம நிறைய பார்க்குறோம். தாந்தோன்றி மலைன்னு ஒரு திவிதேசம். அந்த தாந்தோன்றி மலையில் சாக்ஷாத் ஸ்ரீ வைகுண்டலோகத்தில் இருக்கக்கூடியதான வைகுண்டநாதனே திருவேங்கடமலை நாதனாக வந்து அவனே தாந்தோன்றி மலையில் சீனிவாசனாக இருந்தார். குணசீலம்ன்றதான திவிதேசம். அங்கே திருப்பதியிலேருந்தே சீனிவாசன் இங்கே வந்து தங்கினார்னு அந்த க்ஷேத்திர மகாத்மியம் சொல்கிறது. அதுக்கப்புறம் உப்புலியப்பன் சன்னதி, அவனும் சாக்ஷாத் ஸ்ரீனிவாசன். அண்ணன் கோவில்னு சொல்லக்கூடியதான உயர்ந்த திவிதேசம். அந்த திவிதேசத்து எம்பெருமான் இடத்துல விசேஷமான பிரார்த்தனையெல்லாம் ஆழ்வார் பண்ணுறார். திருவள்ள குளத்து எந்தாய் அடியேன் இடர் கலையாயே, நீ எனக்கு ரொம்ப வேண்டியவன் இல்லையா? என்னுடைய கஷ்டத்தெல்லாம் யார் போக்குவா? நீ தானே கலையணும். நீ யார்? சாக்ஷா ஸ்ரீவைகுண்டலோகத்தில் இருக்கக்கூடியதான சீனிவாசனாக இருக்கக்கூடியவனே திருப்பதியிலேருந்து அண்ணங்கோயிலுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறியே, அதனால் நீ தான் எனக்கு வேண்டியவன், நீ தான் என்னுடைய கஷ்டத்தெல்லாம் போக்கணுன்ற. இப்படி ஒரு பக்தனுக்காக அவாவா இருக்கக்கூடியதான இடத்துலையே சீனிவாசன் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். இதெல்லாம் எதனால் நமக்கு கிடச்சிருக்குன்னா, உயர்ந்ததான பக்தர்களுடையதான ஒரு கிருபை. அந்த கிருபைக்கு நிகரானது பகவத் கிருபை கூட கிடையாதுங்கிறான். ஏன்னா பாகவதாளுடையதான கிருபை அவ்வளவு உயர்ந்தது. ஏன்னா சாதாரண ஒரு மனுஷன் என்ன கேட்பான் சுவாமியின் இடத்துல போனால்? எனக்கு இதை கொடு அதை கொடு எனக்கு அப்படின்னு தான் கேட்க தோணும். ஆனால் உயர்ந்த சாதுக்கள் என்ன கேட்பா அப்படின்னாக்கா, உலக நன்மையே முதலிடமாக வச்சுப்பா. இப்போ இன்றைக்கி புரட்டாசி மாதம் விசேஷமாக சோழிங்கபுர க்ஷேத்திரத்திலேருந்து மகாலட்சுமி தாயாரை நவராத்திரிக்காக கீழே எழுந்தருளி வந்துட்டுருக்கா. மலையிலேருந்து கீழே தாயார் விக்கிரகம் வரணும்னா அவள் 7-12 வராளே, அவளுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆனால் அதை கஷ்டமாக நினைக்காம ஊர் நன்மைக்காக அந்த மகாலட்சுமியானவன் நவராத்திரிக்கு இங்கே வரணும்னு அவெல்லாம் ஆசைப்பட்டு கூட்டுண்டு வரான். அந்த சுவாமியின் இடத்துல சப்த ரிஷிகள் என்ன பிரார்த்தனை பண்ணா அப்படின்னாக்கா, எல்லாரும் நன்னா இருக்கணும்னு தேவல் ஆசீர்வாதம் பண்ணணுன்னு யோகா நிருசிம்மன் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறான். அந்த பிரார்த்தனையை இணங்கி இன்றைக்கும் வரக்கூடியதான ஒரு பக்தன் எப்பேற்பட்டதான ஒரு மகா பாப்பியாக இருந்தாலும் அவனை நான் ரட்சிக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன? அந்த சப்த ரிஷிகள், அந்த 7 சாதுக்களுடையதான விஷயத்தில் இருக்கக்கூடியதான பிரேமை பக்தி அப்படி நம்மளை ஒரு நல்ல கதிக்கு கூட்டுன்னு போய் விடுறது. நிருசிம்மனுடையதான ஒரு கட்டாட்சம் ஏற்பட்டதுனாக்கா அவனுக்கு சகல சௌபாகியமும் கிடைக்கிறதுன்றது புராணங்கள்லாம் சொல்லப்பட்டு வருது. நிருசிம்ம கட்டாட்சமானது எப்படி ஏற்படும்? அந்த சாதுக்களாலேயே நமக்கு கிடைக்கும். அதே போல் திருவள்ளூர்ன்றதான விதேசத்தில் சாலிஹோத்திர மகரிஷி கேட்குறார், இங்கே வரக்கூடியதான
சமஸ்த பிராணிகளுக்கும் ஜீவன்களுக்கும் வரக்கூடியதான வியாதியை நீ நிவர்த்தி பண்ணி வையே, எல்லாரும் வியாதி இல்லாமல் இருக்கணும்ன்றான். இன்றைக்கும் ஒரு அமாவாசையும் அங்கே எவ்வளோ கும்பல் சேர்றது அப்படின்னாக்கா அதை நேரில் இன்றைக்கி இந்த கலியுகத்துலேயும் நேரில் பார்க்குறோம். அந்த அமாவாசை அன்னைக்கு போய் உப்பு கரைச்சிட்டு வந்தாலோ ஒரு துளி வெல்லம் கரைச்சிட்டு வந்தாலோ அவனுடையதான வியாதி கண்டிப்பாக போகிறது. போக முடியாதவன் பின்னால் நான் வரேன், இப்போ எனக்கு இந்த வியாதியை போக்கிடு, நான் கஷ்டப்படுறேன்னு பிரார்த்தனை பண்ணால் அந்த வியாதி அவனை விட்டு விலகிறது. இதெல்லாம் நம்ம கண்கூட இந்த கலியுகத்துலேயும் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அப்படின்னாக்கா நமக்கெல்லாம் பக்தியை கொஞ்சம் 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 கொஞ்சமாக வரவழைக்கக்கூடியதான ஒரு மாதம்னு சொல்லும்போது புரட்டாசி மாதமே அதுக்கு ஒரு முக்கியத்துவம். அந்த மார்கழி மாதம் சிறந்ததுன்னு கண்ணன் சொல்லியிருக்கார், அதை யாரும் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இந்த புரட்டாசிக்கு ஒரு தனி ஏத்தம். எதனால் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதத்தில் தான் சீனிவாசன் திருப்பதிக்கு வந்ததான ஒரு மாதம். புரட்டாசி மாதம் சிரவண நட்சத்திரத்தில் ஸ்ரீவைகுண்ட லோகத்திலேருந்து சீனிவாசன் திருப்பதிக்கு வந்து சேர்ந்தார். அதே புரட்டாசி மாதம் சிரவண நட்சத்திரத்தில் தான் உப்புளியப்பன்றதான சீனிவாசனுக்கு அண்ணாவாக இருக்கக்கூடியதான பெருமாள் அவர் பூமா பிராட்டியை கல்யாணம் பண்ணிண்டு உப்புளியப்பன்றதான தன்னொப்பார் இல்லப்பன் அப்படின்றதான சொல்லக்கூடியதான உப்புளியப்பன் கோவிலுக்கு போய் சேர்ந்தார். அதே மாதத்தில் தான் சஜயது பகவான் விஷ்ணு கண்டாவதாரா அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு நிலைமையில் மற்ற மதங்கள்லாம் சமண மதம், சாக்கிய மதம், பௌத்த மதங்கள்லாம் வளர்ந்து இந்து மதத்துக்கு பலவிதமான கஷ்டங்கள் கொடுத்தது. அப்போ தானே இன்னருள் செய்து என்னை முற்றமும் தானானான் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிற மாதிரி அந்த திருவேங்கடமுடையானாக இருக்கக்கூடியதான சீனிவாசனே ஒரு பரம பாகவதனாக தானே அவதாரம் பண்ணுறார். அன்னமாச்சாரியருடையதான குமாரர் சொல்லும்போது எங்கள் அப்பா அன்னமாச்சாரியர் இவ்வளோ கீர்த்தனை பண்ணிருக்காரே, அவர் யாருன்றது முதல்ல தெரியுமா? சாக்ஷாத் சீனிவாசனே அன்னமாச்சாரியராக வந்தார்னு அன்னமாச்சாரியருடையதான குமாரர் சொல்லியிருக்கார். அதே மாதிரி இங்கேயும் சாக்ஷாத் தேசிகன்றதான ஒரு குருவாக வந்தவர் யாருன்னாக்கா அந்த சீனிவாசனாக இருக்கக்கூடியதான அலர்மேல் மங்கை உரை மார்பன். அந்த உரை மார்பனுக்குடையதான உயர்ந்த மாதம் புரட்டாசி மாதம். நம்ம பண்ணக்கூடியதான பாபங்கள், பண்ண போகிற பாபங்கள் இது அத்தனையும் நசிஞ்சு நாசமாக போய் சமஸ்த ஜனங்களுக்கும் மங்களம் உண்டாகி சமஸ்த ஜனங்களும் சுகத்தை அனுபவித்து நமக்கு கீழே வரக்கூடியதான ஜனங்களுக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடியதான மாதமாக இருக்கக்கூடியது புரட்டாசி மாதம். அந்த புரட்டாசி மாதத்தில் 30 நாளில் ஒரு நாளாவது முழுக்க பகவன் நாமாவை சொல்லணும், இல்லை 15 நாளாவது சொல்லணும், இல்லை ஒரு மாதமுமே பகவன் நாமாவை சொல்லின்னு இருக்கணும். இது எல்லாருக்கும் மனசுக்கும் தூய்மையை கொடுக்கக்கூடியது. கேசவந்தமர் எமர் கீழ்மேல் 7 பிறப்பும் மாசரிதி பெற்று நம்முடைய வாழ்வு வாழ்க்கின்றவா அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். அந்த கோவிந்தான்றதான ஒரு நாமாவை யார் சொல்கிறாலோ அவனுக்கு 7 தலைமுறை மேலே இருக்கக்கூடியவர்கள் நல்ல கதியை அடையறா. மகாலயங்கள்லாம் இந்த மாதத்தில் தான் பண்ணுறா. அந்த மகாலயங்கள் பண்ணி கோவிந்தா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தோன்னு தீர்த்தத்தை கீழே விட்டோம்னா 7 தலைமுறைகள் மேலே இருக்கிறவாள் நல்ல கதிக்கு போய் இவனுக்கு பித்ருஷாபங்கள் இல்லாமல் நல்ல கதியை அடைகிறான். எமர் கீழ்மேல் 7 பிறப்பும், இவனுக்கு கீழையும் 7 தலைமுறையானது குழந்தை பிறக்கலேன்றதான கஷ்டங்கள் இல்லாமல் அடுத்த தலைமுறைன்றது கண்டிப்பாக இந்த கோவிந்தனுடையதான கிருப்பையினால் வம்சமானது வளர்ந்து அந்த வம்சத்தில் வரக்கூடியவர்களும் நல்ல அறிவோடையும் நல்ல பக்தியோடையும் நல்ல பொறுமையாக இருந்து வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே அப்படின்னு அடுத்த ஜென்ரேஷன் அவள் கண்ணால் பார்த்து அடுத்த ஜென்ரேஷன் சந்தோஷமாக இருக்கக்கூடியதான நிலைமையிலையும் தான் இருந்து அனுபவிச்சுண்டு மகிழக்கூடியதான ஒரு மாதமாக இருக்கக்கூடியது புரட்டாசி மாதம். அந்த புரட்டாசி மாதத்தில் கோவிந்த நாமமானது சகல சௌபாகியத்தை கொடுக்கறது. அந்த திருவேங்கடமுடையானுடையதான பரம கிருபையானது கோவிந்தான்னு சொல்லக்கூடியதான ஒரு ஜீவன் எங்கே இருக்கானோ அந்த கிராமத்தையே அந்த நாமாவானது ரட்சிக்கிறது. அதுக்காக திருப்பதி மலைக்கு போகணுன்றதான அவசியம் இல்லை.
இருந்தாலும் நமக்கு சௌகரியமாக இன்றைக்கி எவ்வளவோ ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் அனுபவிச்சுண்டு இந்த புரட்டாசி மாதத்தில் கோவிந்த நாமத்தை சொல்லிண்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடியது க்ஷேமமானது. கோவிந்தா கோவிந்தா.